இந்த பதிவில் பல பேருக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் பண்ணாலும் எனக்கு சருமத்தில் இந்த சுருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கேன். நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் சருமம் பொலிவாக இல்லை, திடீர்னு சுருக்கம் வந்துருச்சு, மசில்ஸ் எல்லாமே வீக்னஸ் ஆகுது. என்ன காரணம்? கை கால் வலி இருக்குது, வயசான மாதிரி தெரியுதே, சுகர் பிபி கூட நார்மலாக தான் இருக்குது, என்ன அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு, எளிமையான தீர்வு இந்த பதிவு. கொலாஜன் சமீப காலமாக எல்லாருமே கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம். அது என்ன டாக்டர், அது வந்து கொலாஜன் சொல்கிறாங்க, இதில் கொலாஜன் இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள், இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது? கொலாஜன் வந்து டைரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை எடுக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள். நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கன்சீவ் ஆகிறத கூட தள்ளி போகுது. இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்குதுங்க. அப்போது இதை எப்படி இந்த கொலாஜன் டிஃபிஷியன்சியை நம்ம சரி பண்ணுறது, கொலாஜன் நிறைந்த உணவுகள் இல்லை அது சார்ந்து அதை சரி செய்யறதுக்கான மூலிகை மருந்துகள் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் பல பேருக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்னதான் பண்ணாலும் எனக்கு சருமத்தில் இந்த சுருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கேன். நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் சருமம் பொலிவாக இல்லை, திடீர்னு சுருக்கம் வந்துருச்சு, மசில்ஸ் எல்லாமே வீக்னஸ் ஆகுது. என்ன காரணம்னே தெரியலையே, திடீர்னு கை கால் வலி இருக்குது, வயசான மாதிரி தெரியுதே, சுகர் பிபி கூட நார்மலாக தான் இருக்குது, என்ன அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கான தீர்வு, எளிமையான தீர்வு இந்த பதிவில் இருக்குங்க. சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவில் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு விஷயம், அதாவது புரோட்டீனோட ஒரு வகை அப்படின்னு சொல்கிறது தான் கொலாஜன். இந்த கொலாஜன் சமீப காலமாக எல்லாருமே கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம். அது என்ன டாக்டர், அது வந்து கொலாஜன் சொல்கிறாங்க, இதில் கொலாஜன் இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள், இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது? கொலாஜன் வந்து டைரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை எடுக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்குது. இல்லை இந்த ப்ராடக்ட் எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கே, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க. பேசிக்காக கொலாஜன் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் எ டைப் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எவ்வளோ முக்கியம் நமக்கே தெரியும் இல்லைங்களா? இந்த கொலாஜன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோதான் நான் வந்து சிகிச்சை எடுக்கிறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஃபுட்டு நல்லா சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் குறைஞ்ச மாதிரி இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அது கொலாஜன் தான். ஸோ கொலாஜன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? அதாவது ஹேர் ஃபால். ஆண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஹெட்லேயோ இல்லை தலைக்கு, உச்சந்தலையில் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. நெயில்ஸ் டக்கு டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும். ஸோ நகங்கள் உடையிற மாதிரியோ, கால் நகங்கள் டக்குன்னு உடையிறது, நகங்களில் வெண்மை நிறத்தில் புள்ளிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதிகமான ஹேர் ஃபால் இருக்கிறது, நெயில்ஸ் உடையிறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சாப்பிட்டேங்க, வயிறு உபசமாக இருக்குது, இல்லை கட் ஹெல்த் வந்து நார்மலாகவே இல்லை, சாப்பிட்ற உணவு எனக்கு செரிமானம் ஆகலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க மெயின் ரீசன். அதாவது சருமம் திடீர்னு வயதான மாதிரி ஒரு தோற்றம், சின்ன சின்னதாக விரிங்கிள்ஸ் ஏற்படுறது, ஃபைன் லைன்ஸ் முகத்தில் ஏற்படுறது. என்னங்க திடீர்னு வந்து சின்ன சின்ன சுருக்கம் ஏற்படுச்சு, கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே சுருக்கம் ஏற்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் சுருக்கம் ஏற்படுது, என்ன ஸ்கின் இப்படி மாறுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். திடீர்னு ஒரு ஏஜ் லுக் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கொலாஜன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின், இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜாயின்ஸ், அதாவது ஜாயிண்ட் பெயின் நிறைய பேருக்கு வரும். லிகமெண்ட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். போன் டென்சிட்டி நார்மலாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய ஜாயின்ட்ஸ், மசில்ஸ், அதனுடைய மசில்ஸோட டோன் நார்மலாக இருக்கிறதுக்கும், மசில் ஃபைபர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் கொலாஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ், நிறைய பேருக்கு லிகமெண்ட் வீக் ஆகுது, சைனோவியல் ஃப்ளூயிட்ஸே கிடையாது, இன்ஜெக்ஷன் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறேன், ரொம்ப நாளாக இது வந்து இருந்து அதுக்கப்புறம் எனக்கு மூட்டு எலும்பெல்லாம் தேய்மானமாக ஆரம்பிச்சிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா கொலாஜன் உங்கள் உடலில் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இதுவே பெண்கள் நிறைய பேருக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ
ஸோ எக் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகவே இல்லை, பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கன்சீவ் ஆகிறத கூட தள்ளி போகுது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்குதுங்க. அப்போது இதை எப்படி இந்த கொலாஜன் டிஃபிஷியன்சியை நம்ம சரி பண்ணுறது, கொலாஜன் நிறைந்த உணவுகள் இல்லை அது சார்ந்து அதை சரி செய்கிறதுக்கான மூலிகை மருந்துகள் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொலாஜன் நிறைந்த உணவுகள் எப்போதுமே நம்ம சாப்பிட்றதா, நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தி எடுக்கும்போது நல்லாவே நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மூட்டுக்கள் எல்லாம் வலிமையாக ஆரம்பிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா எந்த மாதிரியான உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம், மீன் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம். அதுவும் சின்ன சின்ன மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சால மீன், நெத்திலி மீன், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது, அதனோட கொலாஜனும் ரொம்ப அதிகம். ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாரம் 1 அல்லது 2 முறை எடுக்கலாம். ஸோ முட்டை எடுக்கிறீங்கன்னா முட்டை வெள்ளைக்கரு அவ்வளோ முக்கியமானது, முட்டைகளும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வெஜிடேரியனில் ஃப்ரூட்ஸில் நம்ம எதெல்லாம் எடுக்கலாம்னு எல்லா பழ வகைகளும், முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஸோ எலுமிச்சை, ஆரஞ்சு, கருப்பு திராட்சை, அதுவும் உலர் திராட்சைலாம் நீங்கள் தாராளமாகவே எடுத்துக்கலாங்க. இதுலேயுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஸோ இதை ஊற வைத்து சாப்பிட்லாமா, இது அப்படியே சாப்பிட்லாமா? ஒன்றும் இல்லைங்க. கொலாஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நைட்டே அதை தண்ணீரில் அப்படியே ஊற வச்சுருங்க. காலையில் இதனோட ஒரே ஒரு டேட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும்போது உடலில் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்னங்க சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த உலர் திராட்சையும் ஒரே ஒரு டேட்ஸும் சேர்த்து நீங்கள் குடிச்சிக்கோங்க, பாலில் சேர்த்து குடிச்சிட்டே வாங்க, கொலாஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்க, இதை தாண்டி வேறு எதுலலாம் நமக்கு வந்து கொலாஜன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்திப்பழம், மறக்காமல் அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. இதுலேயுமே நிறைய நமக்கு கொலாஜன் நிறைஞ்சிருக்கு. மறக்காமல் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய கொய்யா, மாதுளை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பப்பாளி, ஸோ தவறாமல் பப்பாளி எடுத்துக்கோங்க. நேச்சுரலாகவே இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ பப்பாளியெல்லாம் ஏதாவது ஒரு சரும பிரச்சனை இருந்தால் உடனே நம்ம சாப்பிட்றது, ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுறது, ஸோ அதை நீங்கள் ரெகுலராக உள்ளுக்கு சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கொலாஜன் நல்லாவே உடலில் மெயின்டைன் ஆகி நிறைய பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதனோட அவகடா எடுத்துக்கலாம், ஸோ ஆலிவ் ஆயில் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுலேயுமே கொலாஜன் நிறைஞ்சிருக்கு. சில வகையான சீட்ஸ் எடுக்கும்பொழுது இளமையாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொலாஜன் இருக்குங்க இது எடுங்கன்னு சொன்னால் கூட இளமையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி விதைகள், வேர்க்கடலை தவறாமல் எடுத்துக்கலாம். எள்ளு, நல்ல எள்ளு வந்து லேசாக, கருப்பு எள்ளு லேசாக வறுத்துட்டு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வெல்லத்தோடு சேர்த்து பயன்படுத்திட்டு வரலாம். அதுலேயும் கொலாஜன் அதிகமாக இருக்குது. சூரியகாந்தி விதைகள், பாதாம், இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் நம்ம உடலில் கொலாஜன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இரவு நீங்கள் தூங்கும்போது சரியாக தூக்கம் வரல அப்படின்றவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஸோ லேசாக கசகசா வறுத்து வச்சுக்கோங்க, பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணி இரவு நம்ம எடுக்கலாம். இதே கசகசா பவுடரை பால் விட்டு நல்லா அரைச்சி ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் விரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தவறாமல் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தைல வகைகள், ஸோ உங்களுக்குன்னே, அது பெண்களுக்குன்னே இருக்கக்கூடியது, அது கொலாஜன் மெயின்டைன் ஆகிறதுக்கும் விரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம தேவதாரு தைலம் நம்மளோட ஸ்பெஷல் தைலங்க. என்னதான் சொல்லுங்கள், அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இதில் நிறைஞ்சி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேவதாரு தைலம் நீங்கள் பயன்படுத்தலாம், ஸ்பெஷல் தைலம் இது. ஸோ ஃபேஸில் நல்லா டெய்லி ரெகுலராக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரலாங்க. இரவு நேரத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நல்பிரமாதி தைலம், இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் சருமத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உணவில் பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. கொலாஜன் லெவல் உங்களுக்கு மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இளமையாக முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொலாஜன் எவ்வளோ முக்கியன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.